ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம். இங்கே பாரூட்டில் எங்கே இருக்கு உங்கள் வீடு? பாண்டிய நகர். பாண்டிய நகரா? இந்த மழை காலத்தில் இதில் எப்படிங்க தண்ணியெலாம் வரும்? தண்ணி ஃபுல்லாக வருங்க, பாலத்தை ஒட்டி வரும். அந்த தண்ணியெலாம் எங்கே போகுது? கேரளாவுக்கு. கேரளாவுக்கு போகுதா? அந்த கேரளா போய் மக்கள் இதை யூஸ் பண்ணுறாங்களா? மக்கள் யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணாங்க. அது நமக்கு கேரளாவுக்கு தெரியாது. ஆ இங்கேருந்து போகிறது நிறைய பேர் போகிறதுக்கு ஆனால் இந்த தண்ணியை வந்து கடலில் போய் கலக்குதுன்னு சொல்கிறாங்களே, உண்மையா? கடலில் தான் கலக்குதுங்க. அப்போ கடலில் கலந்தால் நமக்கு ஒரு யூஸ் இல்லைல்ல. சரி, இந்த தண்ணியை வந்து சத்தியமங்கலத்துக்கு கொண்டு போகணும், இந்த தணல் போட்டு கொண்டு போகணும்னு சொல்லி நிறைய நாள் கோரிக்கையாக இருக்குது. அது ஏன் இதுவரை செய்யலை? அது செய்யலைன்னா கவர்மெண்ட்டில் தான் கேட்கணும். இல்லை கவர்மெண்ட்டு தான். இல்லை உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே, ஏன் இது கொண்டு போகலாமா? அலட்சியமாக இருக்கிறாங்களா? தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் அது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். அப்படியா? சரி, முன்னையெல்லாம் இங்கேருந்து மரமெல்லாம் வெட்டி இதில் போட்டால் கேரளா போய் சேர்ந்துட்டுன்னு சொல்கிறாங்க. இப்படி கேரளாவுக்கு மரம் எல்லாம் போகாதுங்க. அப்படிலாம் போகாதுங்கய்யா. கேரளாவுக்கு இங்கேருந்து போனோம். இல்லை இங்கேருந்து தண்ணி வர டைமில் போட்டாங்கன்னா அங்கே போயிருன்னு சொல்கிறாங்க. போகாதா? இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டு அதான் கேட்டேன் உங்கள்கிட்ட. நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறீங்களே, அப்படி எதுவும் நடக்குதான்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் போகாது. சரிங்க சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யானை தொல்லையை ஒழிக்கணும், அவ்வளோதான். ஆனால் யானை தொல்லையை ஒழிக்கலாம். ஏன்னா யானை காடெல்லாம் அழித்து தேயிலையை உருவாக்கிட்டாங்க. அப்போ யானை வாழ்கிற இடம் வந்து இப்போ மனிதனுக்கு வந்துட்டாங்க. அப்போ இதை நம்ம எப்படி ஒழிக்க முடியும்? இப்போ இப்போ நம்ம குடியிருக்க இடத்துல வேற ஒருத்தர் வந்து குடியேறிட்டா நம்ம வெளியே தானே போய் ஆகணும். அதே மாதிரி தான் இந்த யானைகள்லாம் வந்து காட்டுக்குள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. நம்மெல்லாம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி யானையே இங்கே வரல. இப்போ தான் வருது. ஏன்னு கேட்டால் அந்த ஏரியா எல்லாமே உள்ளே வந்து மேலே தான் வெளியே தான் காடு மாதிரி தெரியும். உள்ளே போனால் காடு இருக்காது. எல்லாம் வந்து அப்படி வச்சுக்கிறாங்க. அப்புறம் யானை என்ன செய்யும்? குடியிருக்க பக்கம் தான் வரும். அப்போ என்ன செய்யணும்? அதையும் அங்கேருந்து எவிஷன் பண்ணிவிட்டு அந்த வந்து காடை ஆக்கிட்டு அந்த யானைகள் அங்கே போயிடும். இல்லை மக்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. மக்கள் ஒன்றும் செய்யாம அதிகாரிங்கத்தான் செய்யணும். இன்னைக்கும் பார்த்தா அந்த ஓவேலி அந்த சைடு பாடுற அந்த பக்கம் என்ன தோட்டங்க இருக்கு? அந்த சாந்தி எஸ்டேட். அதுக்கு அந்த பக்கம்லாம் நிறைய பேர் சொல்றாங்க மாடு வளர்க்குறாங்களாமே, எருமை மாடு இதெல்லாம் நிறைய வளர்க்குறாங்களா? அது வளர்க்குறாங்கய்யா. நம்ம மாதிரி ஒரு ஏழப்பட்டவங்க வளர்க்குறாங்க. இல்ல 200-300 ஒரு ஆள் வச்சிருக்காங்க சொன்னாங்க. 300 யாருக்கு? அதெல்லாம் சும்மா நம்ம சொல்ற மாதிரி இல்ல. 200 என்ன ஒரு 3 மாடு 2 மாடு கிடையாது. 2 மாடு 3 மாடு வச்சிருப்போம். நானே இருக்கேன்னு வைங்க, எனக்கு கொஞ்சம் தோட்டம் இருந்துச்சு வைங்க, எனக்கு வசதி இருந்தா ஒரு 40 ஆடு வளர்ப்போம், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? இல்ல காட்டுக்குள்ளையெல்லாம் இது காடெல்லாம் அழிச்சிட்டு அங்க எல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு மாடு வளர்க்கறாங்க தான் ஒரு தகவல் வந்துச்சு. இல்லைங்க, அப்படி பண்ணே கிடையாது. சரிங்க சரிங்க. நம்ம மாதிரிலாம் 1-2 தானே வைப்போம். அவங்கெல்லாம் நிறைய வைக்கிறத ஒரு கேள்விப்பட்டேன். அதான் அதை பற்றி கேட்டேன். ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட் என்ன பண்ணுங்க, அங்கேருந்து சுலோன மக்கள் தான் இங்கே எல்லாமே இருக்கு அதிகமாக. இவங்களுக்கு ஏதோ ஒரு இடங்கன்னு கொடுத்து ஒரு வீடு கிட்ட கட்டி கொடுத்து சரி போங்கடா எல்லாமே போயிருவோம். அப்படியா? பின்ன என்ன பண்ணு அப்படி செஞ்சாங்க. அது இல்லாம கொண்டு வந்து இப்போ ஆணையும் பூனையும் கொண்டாந்து விட்டுட்டு நீ வெளியில போனா செத்தாலும் வெளியே சாவோம்னு சொல்லிட்டு நாங்க அங்கேயே தான் உட்காருவோம். சரிங்க சரிங்க. சரி, இப்போ அரசாங்கத்தை சொல்லுவோம், எங்களுக்கு வேற இடமும் வீடோ கொடுங்கப்பா, நாங்களும் போயிடுறோம், நாங்க இந்த யானையில சிறுத்தையிலும் இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். எத்தனையோ பேர் வந்துட்டாங்க, எத்தனையோ பேர் மனு கொடுத்தாச்சு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை? இந்த அரசு என்ன பண்ண போகுதுன்னு நம்மளுக்கும் தெரியாது. இன்னும் 1 வருஷம் தானே இருக்கு. எங்க அடுத்து யாரு வராங்கன்னு தெரியல. அடுத்து யாரு வராங்கன்னு தெரியல. என்னன்னு கேட்டா அதிகமா நம்ம கேரளக்காரங்க வசதி உள்ளவங்க இருக்காங்க. அவங்க வந்து அதிகமா இடமே வாங்கி வீடுகள் எல்லாம் கட்டி பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி டீ கடை எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கு. நம்ம மாதிரி ஸ்ரீலங்கால இருந்து வந்த பாவப்பட்ட தமிழனுங்க நாங்க இந்த மாதிரி கம்பெனி வீட்டையும் சொந்தமா ஒரு குடிச்சு அடிச்சுக்கிட்டு ஏதாவது உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு விட்டு போனா நாங்க எங்க போறது? ஆத்துல தான் குதிக்கணும். அதை விட்டு போகணும்னா சொல்லுங்க, ஆத்துல தான். சரிங்க, ஓகே, உங்க நிறைவேறும், உங்க கோரிக்கை நிறைவேறும். நன்றி.